பிரைஸ் லார்ட். நான் பாஸ்டர் ரோஷன் ஷான். அற்புதங்கள் ஆயிரம் என்ற ஒரு புது எபிசோடில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு தாயானவர் தான் பெற்றெடுத்த பிள்ளை மரணிக்க வேண்டும் என்று உபவாசித்து ஜெபித்தார் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? ஆம், என்னுடைய தாய் நான் மரணித்து இறந்து போய் விட வேண்டும் என்று சொல்லி உபவாசித்தார். ஏன் அப்படி செய்தார்? என்ன காரணம்? அவ்வளவு கடினமான ஒரு ஜெபத்தை தேவனிடத்தில் அவர் உபவாசித்து ஏறெடுக்க நான் என்ன செய்தேன் என்பதை இந்த காணொளியின் வாயிலாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காணொளி நிச்சயமாய் பிள்ளைகளை வெறுத்த பெற்றோருக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் இனி வெற்றியே பெற முடியாது, தோல்வி அடைந்த வாழ்க்கை என்று தன்னைத்தானே அடையாளப்படுத்திக் கொள்கிற பிள்ளைகளுக்கும் உதவும் ஒரு காணொளியாய் இருக்கும். இந்த காணொளியை முழுவதுமாய் பாருங்க. நிச்சயமாய் இந்த காணொளி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் உதவும். இந்த காணொளியை குறைந்தது ஒரு 10 நபர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. அவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறும்படிக்காய் இந்த காணொளி இருக்க நீங்கள் இந்த காரியத்தை செய்யுங்க. பார்க்க விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து இந்த காணொளியை பார்க்கலாம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். (2018) என்னுடைய இந்த உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள். பெங்களூரில் ஒரு பள்ளியின் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்த நாள் அது. அது மாத்திரமல்ல, எனக்கு சொந்தமாக 3 டியூஷன் சென்டர்ஸ் வைத்து நடத்தி கொண்டிருந்தேன். பணத்திற்கோ பொருளாதாரத்திலோ எந்த குறைவும் இல்லை. அது ஒரு உச்சத்தை அடைந்த நாட்களாக என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதோ என்னுடைய தாயானவர் ஒரு ஜெபத்தை தேவனிடத்தில் ஏறெடுத்திருந்தார். என்ன அந்த ஜெபம் என்றால், ஆண்டவரே, என் மகனை நீர் கொன்றுவிடும். அது சாதாரண ஜெபம் அல்ல, அது தேவனிடத்தில் உபவாசித்து ஜெபித்தார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நீங்கள் தான் நல்லா வாழ்ந்தீங்க, நல்லா சம்பாதிச்சிருக்கீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்ற போஸ்ட்டில் இருந்திருக்கீங்க, அப்புறம் ஏன் உங்களுடைய தாய் நீங்கள் இறந்து போக வேண்டும், கொன்றுவிடும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார்கள் என்று நீங்கள் கேள்வியை கேட்கலாம். இந்த காணொளி முழுவதுமாய் அந்த காரியத்தை குறித்தும் எதனால் ஜெபித்தார்கள் என்பதை குறித்தும், அது மாத்திரமல்ல, இதுபோல என்னுடைய வாழ்க்கை போல பல லட்சம் பல கோடி வாலிபர்கள் வாலிப பெண்கள் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்னை மரணித்து போக வேண்டும் என்ற சூழ்நிலையில் ஜெபிக்கும் அளவுக்கு ஒரு தாயும் ஒரு தகப்பனும் கூட இந்த காணொலியை பார்க்கலாம். அவர்களுக்கு நிச்சயமாய் இந்த காணொளி மிகப்பெரிய ஒரு ஆறுதலாய் மாறும், எந்த சந்தேகமும் இல்லை. 3 தலைமுறை கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த மனிதன் நான். அந்த கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து நான் பிறந்து அந்த கிறிஸ்தவ குடும்பத்தினால் வளர்க்கப்பட்டு வாழ்ந்தவர். அப்படி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வாழ்ந்த எனக்குள்ள கிறிஸ்து என்ற ஒரு அன்பு நான் பள்ளி படிப்பை முடிக்கும் அளவுக்கு தான் இருந்துச்சு. என்னுடைய சிறு வயதிலேயே என்னுடைய தகப்பனாரை நான் இழந்து போனேன். 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி என்னுடைய தகப்பனார் இறந்து போனார். 2000ஆம் ஆண்டு. அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை தனிமை. என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ளும் வயதும் இல்லை. ஒரு தாய் சிங்கிள் பேரண்டால் வளர்க்கப்படுவதனாலும் இந்த உலகம் வஞ்சிக்கிற அந்த வஞ்சனைகளையெல்லாம் அந்த வீட்டில் நான் பெரியவனாய் இருப்பதினால, அதாவது முதல் மகனாய் இருப்பதினால சந்திக்க வேண்டிய அந்த கட்டாயத்திற்கு நான் தள்ளப்பட்டேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை துவங்கினது, வாழ ஆரம்பித்தேன். அந்த சிறு வயதில் எனக்கு என் வீட்டிற்கு அருகில் இருந்த அந்த சபைக்கு, பெந்தேகோஸ்தே சபைக்கு போவதும், அந்த சண்டே ஸ்கூலில் பங்கு பெறுவதும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் என்னுடைய ஸ்கூல் டேஸ் முடிஞ்ச பிறகு அந்த வாழ்க்கை என்னை முற்றிலுமாய் வேறு விதமாய் நகர்த்தி விட்டுருச்சு. அதற்கு பிறகு நான் பெங்களூரில் போய் என்னுடைய வாழ்க்கையை துவங்கினேன். 2006ஆம் ஆண்டு. 2006லிருந்து என்னுடைய வாழ்க்கை இந்த உலகமயமான வாழ்க்கைக்குள்ளே போச்சு. கால் சென்டர் ட்ரைனிங்க்கு போயிருந்தேன், படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய தாயார் ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருந்தாங்க. அதனால் அவங்க ஒரு டியூஷன் சென்டரை பெங்களூரில் துவங்கியிருந்தாங்க. வெறுமனே வீட்டில் உட்காந்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன செய்வதுன்னே தெரியாமல் இருக்கும். அவங்க சொன்னாங்க, என்னோட வந்து கொஞ்சம் உதவி செய்யணும். போய் உதவி செஞ்சேன். அதற்கு பிறகு ஒரு பள்ளிக்கூடம் துவங்கலாம் அப்படின்னு அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணும்பொழுது அந்த பள்ளிக்கூடத்திற்கு என்னுடைய முழு ஒத்துழைப்பை கொடுத்தேன். அதன் மூலமாக என்ன அந்த பள்ளிக்கூடத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டராக என்னை அப்பாயிண்ட் பண்ணாங்க. ப்ளஸ் அங்கே கிளாஸஸை எடுக்கிற வேலையும் எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஸ்கூல் ஃபுல்லாக டிசைன் பண்ணேன், கொஸ்டின் பேப்பர் டிசைன் பண்ணேன், டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு நான் இன்டர்வியூவில் அவர்களுக்கு உதவி செஞ்சேன். இப்படி எல்லா காரியமும் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நாட்கள் போனது. அங்கே சில மனஸ்தாபங்கள் ஏற்படும் பொழுது எனக்குள்ள, நான் ஏன் தனியாக என்னை ப்ரூவ் பண்ணக்கூடாது,
நான் ஏன் ஒருத்தருக்கு கீழே இருப்பதனால தானே என்னை வந்துட்டு குறை பேசுகிறாங்க, அது இது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்தேன். டியூஷன் இன்ஸ்டியூட் தொடங்கினேன். ஒன்று இல்லை, வெகு விரைவில் 3 இன்ஸ்டியூட்டாக மாறிச்சு. அதை துவங்கி நடத்திட தேவன் கிருபை செஞ்சார். அந்த நாட்களில் தேவன் தான் செஞ்சார் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நம்பலை. ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட முயற்சி என்று மட்டும்தான் நான் நம்பியிருந்தேன். மிகப்பெரிய உயரத்தை எட்டினேன், மிகப்பெரிய பிரபலம் அந்த ஏரியாவில் அடைந்தேன். அநேக ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. ஒரு ஸ்கூல் எப்படி நடத்துவோமோ அதுபோல் பல கோர்சஸ் வச்சு பல டீச்சர்ஸ், லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர்ஸை ஹையர் பண்ணி அந்த டியூஷன் இன்ஸ்டியூட்டை நடத்த ஆரம்பித்தேன். இப்படி வாழ்க்கை செழிப்பாக உலகத்திற்குள்ளே போக ஆரம்பித்தது. பணமும் அதிகமாக கிடைச்சிது. சரி, இந்த வாழ்க்கை தான் எனக்கு 2018ஆம் ஆண்டு கடைசி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த மாதத்தில் தலைகீழாக என்னை மாற்றினது. நல்லா செழிப்பாக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த பணத்தை கொண்டு என்ன செய்து கொண்டிருந்தேன்னா, ₹1 வீட்டுக்கும் கொடுக்க மாட்டேன், ₹1 எனக்கும் சேமிக்க மாட்டேன். எவ்வளவு பணம் வந்தாலும் அது எல்லாமே குடிப்பதற்கும் விரயமாக்குவதற்கும், நண்பர்கள் யாராவது வந்து அவர்களுக்கு செலவழிப்பதற்கும் மாத்திரமே நான் செலவழித்தேன். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் மறுபடியும் என்னுடைய தொழிலிலேயே போட்டு, அதாவது டியூஷன் இன்ஸ்டியூட் அதிலேயே போட்டு அதிலிருந்து மறுபடியும் பெருக்குவது. ஆனால் இந்த குடிப்பழக்கம், சிகரெட் குடிப்பது, இப்படிப்பட்ட உலக பழக்கத்தில் நான் மிகவும் அதிகமாக அடிக்ஷன் ஆயிருந்தேன். இந்த பழக்கம் வந்த பிறகு இன்னொரு பழக்கமும் வந்தது. ஒவ்வொரு வாரமும் பெங்களூரில் இருக்கிற ரேஸ் கோர்ஸுக்கு செல்லும் பழக்கம் என்னிடத்தில் இருந்துச்சு. காசு எடுத்துகிட்டு போகிறது, ரேஸ் கோர்ஸில் போகிறது, குதிரை ரேஸில் வந்துட்டு பணத்தை கட்டுறது, அதில் பணத்தை இழந்து போகுது. அந்த ரேஸ் கோர்ஸ் காலையில் 11 மணிக்கு போனேன்னா மாலை ஒரு 5:30 மணி அங்கே உள்ளேயே குடிப்பதற்கு எல்லாமே கிடைக்கும். நல்லா குடிப்பது, பணத்தை செலவழிப்பது, வெளியில் வருவது, குடிப்பது, வீட்டுக்கு வருவது. இதுதான் வாழ்க்கை. ஒரு நல்ல உழைப்பாளியின் அடையாளம் உடையவன் தான் நான். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கணும் என்ற வெறியோடு வாழக்கூடிய ஒரு நபர் நான். எப்படியாவது செய்து முடிப்பேன். அந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணுவேன். அட் த சேம் டைம் எனக்குள்ள சில பாவங்கள் அது கர்ப்பம் தரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு கட்டத்தில் எந்த அளவுக்கு போச்சுன்னா, என்னுடைய தாயாரும் அவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலையும் அவர்கள் வேலை செய்கிற இடத்திலும் இருக்கிற அவர்களுடைய நண்பர்கள், டீச்சர்ஸ், மற்றவர்கள் என்னை அடையாளம் பார்த்து குறை பேசும் அளவுக்கு ஆனது. அது மாத்திரமல்ல, காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு வெளியில் போவேன், இரவு 12 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வரும்போது நான் எதிர்பார்க்கிறது என்னென்னா, டோரை லாக் பண்ணி சாவி வச்சுருவாங்க, என்னை வெல்கம் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க வீட்டுக்கு. ஏன்னா நான் அவ்வளவு குடித்து விட்டு வருவேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வீட்டுக்குள்ளே சண்டை, கோவம் வந்துச்சுன்னா தூக்கி எறிகிறது, இதுவே ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. ஆனால் பணம் இல்லாமல் இல்லை, பணம் இருந்தது. இப்படி ஒரு நரக வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய சகோதரன் ஒரு அழகான ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தான். ஆனால் நான் ஒரு அழுக்கான ஒரு வாழ்க்கையை வாழ இந்த உலகத்துக்கு பிசாசானவனால் நான் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கப்பட்டவனாக இருந்தேன். 2019 மே மாதம் திடீர்னு என்னுடைய இன்ஸ்டியூட்டு க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. என் வாழ்க்கை உடைஞ்சு போச்சு. என் அடையாளங்கள் எல்லாம் என்னை விட்டு எடுக்கப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என்ன செய்வதுன்னே தெரியாமல் இருந்தேன். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, 17 விபத்துக்களிலிருந்து தப்பினேன். அந்த நாட்களில் அநேக இடத்துல நான் நண்பர்களோடு போய் குடிக்கும் பொழுது சண்டைகள் ஏற்படும். அந்த சண்டைகளிலே மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமே ஒழிய என் மீது ஒருவனும் கை வைத்ததும் இல்லை, கை வைக்க வந்ததும் இல்லை. அது எதனாலன்னு தெரியல. இப்படி பல இடங்களிலே விபத்திலே, வாகன விபத்து, பைக் விபத்து, குடிக்கிற இடத்துல சண்டை, இப்படியே அநேக விபத்துக்களிலே நான் தப்பிக்கப்பட்டு கொண்டே இருந்தேன். அது தேவன் காத்தார் என்ற அந்த ஞானம் எனக்கு அன்றைக்கி இருக்கல. ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே விழுந்து போச்சு, எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. டிசம்பருடைய கடைசி 2020 துவங்குது. அந்த காலகட்டத்தில் கொரோனா என்ற புதிய ஒரு வைரஸ் ஸ்டார்ட் ஆகுது. என்னிடத்தில் எதுவுமே இல்லாமல் நான் இப்பொழுது வீட்டிற்குள்ளே உட்கார வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இந்த காலகட்டத்தில் நான் எவ்வளவு சம்பாதித்தாலும் சில பணத்தை நான் என்னுடைய வீட்டில் கொடுப்பது வழக்கம். ஆனால் அந்த 2019க்கு பிறகு என்னால் எந்த பிரயோஜனம் வீட்டுக்கு இல்லை. நான் வீட்டில் இருப்பதை எடுத்து குடிக்கிற பழக்கம் உடையவனாக மாறினேன். அதை விட ஒரு மோசமான காரியம் என்னென்னா, நான் குடிப்பதற்காக என்ன செஞ்சேன்னா, என்னுடைய சகோதரனுடைய கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஒரே மாதத்தில் 1.5 லட்சம் ரூபாய்க்கு குடித்தேன், 30 நாட்களில். எப்படி பாஸ்டர் அப்படின்னா, காலையில் அதிகாலை 3 மணிக்கு குடிப்பதற்கு நான் போயிடுவேன். அந்த ஷட்டர் கொஞ்சமாக திறந்து வச்சுருப்பாங்க, அதற்கு அடியில் போய் குடிச்சிட்டு 10 மணிக்கு திரும்ப வருவேன், தூங்கிடுவேன். 1:30 2 மணிக்கு போவேன், நைட்டு 10:30 மணி 11 மணிக்கு தான் திரும்ப வருவேன். அங்கேயே உட்காந்துட்ருப்பேன்.
கேட்டால் என் மனசுக்குள்ளே நானே சொல்லிக்குவேன், நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், எனக்கு அவமானமாக இருக்குது, என்னுடைய எல்லா தொழிலும் போயிடுச்சு, எல்லாம் லாஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு நானே சொல்லிக்கொண்டு, அதை அந்த அந்த காரணத்தை மற்றவர்களுக்கும் சொல்லிக்கொண்டு, என் வீட்டையும், என் சகோதரனையும், என் தாயையும் நான் மாக்கிக் கொண்டே இருந்தேன். என் குடும்பத்தை இருள் சூழும்படிக்காக மாற்றிக்கொண்டிருந்தேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு அங்கே இருக்கிற சபைக்கு போகும்பொழுது, அங்கே இருந்த போதகர் என்னை அழைத்து ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்களுடைய தாய் பேசிக்கொண்டு இருக்கும்பொழுது ஒரு வார்த்தையை சொன்னது. என்ன சொன்னாங்க? எனக்கு தான் தெரியும், நிச்சயமாக நல்லபடி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் சொன்னது வித்தியாசமான ஒரு வார்த்தை. என்ன சொன்னாருன்னா, நீங்கள் இறந்து போயிடணும்னு உபவாசத்தை ஜெபிப்பதாக சொன்னாங்க, நீங்கள் அப்படி என்ன தான் பண்ணுறீங்கன்னு கேட்டார். சில நிமிடம் என்னால் அதை கிரகிக்கவே முடியல. ஒரு தாயாக இப்படி சொல்கிறாங்க. ஏன்னா என் குடும்பத்தை அந்த அளவுக்கு நான் டார்ச்சர் செஞ்சுட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களால் பொறுக்க முடியல, இவன் இல்லாமல் இருப்பதே சரி அப்படின்னு நினச்சாங்க. அந்த காலகட்டத்தில் நான் எல்லாம் இழந்து போனேன். என்னுடைய சொந்தங்களும் தவறாக பேசுகிறாங்க, என்னுடைய சுற்றமும் தவறாக பேசுகிறேன். நான் அடிக்கடி என்ன யோசிப்பேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் குடிக்கிறேன், மற்றவனுக்கு கொடுக்குறேன், நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, திருடலை, மற்றவனை காயப்படுத்தலை, நான் கொடுத்து தான் பழக்கம், வாங்கி கூட கடன் வாங்கி கூட எனக்கு பழக்கம் இல்லை. அப்போ ஏன் எல்லாரும் என்னை தப்பாக பேசுகிறாங்க? ஏன் இல்லை எல்லாரும் அசிங்கமாக பேசுகிறாங்க? இது புரியாதவனாக வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் 2019 மே மாதத்துக்கு பிறகு நான் வீட்டிலே இருக்கும் பொழுது என்னால் இவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, என்னை திட்ட ஆரம்பித்தாங்க. தண்டமாக வீட்டில் இருக்கிறிய, போ செத்து தோலை, சம்பாரி போ, இப்படி உட்காந்துட்டு இருக்கேன், என்னை காயப்படுத்த, தொடர்ந்து காயப்படுத்த. நான் எங்கே போவேன், என்ன செய்வேன், எதுவுமே தெரியல, எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த காலகட்டத்தில் தான் என்னுடைய தாயாருடைய சகோதரி மூலமாக ஒரு பைபிள் ரீடிங் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப்பில் துவங்கியிருந்தாங்க. அவங்க என்ன அந்த பைபிள் ரீடிங் ப்ரோக்ராமுக்கு அட்மினாக போட்டு, நீ இந்த பைபிள் ரீடிங் ப்ரோக்ராம் அட்மினாக இருக்கணும் இந்த குழுவுக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கேள்வி கூத்தாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஜெபிக்கவே தெரியாது. பைபிள் வாசித்து எனக்கு நான் 8வது 9வது படிக்கும்போது அதுக்கப்புறம் பைபிள் ஒன்றும் இல்லை எனக்கு. அந்த பைபிள் ரீடிங் ப்ரோக்ராமில் என்னை போடும்பொழுது எனக்கு ரொம்ப சிரிப்பு. நான் சொன்னேன், எதுக்காக போட்டிங்க? உன்னை தான் அட்மினாக போட்டிருக்கேன். அப்போ நான் கேட்டேன், எவ்வளவு காசு கொடுப்பாங்க, அதாவது மாதம் மாதம் சேலரி கொடுப்பாங்களா? அப்போ அவங்க சொன்னாங்க, சேலரிலாம் கிடைக்காது, உனக்கு ஆசீர்வாதம் தான் கிடைக்கணும். நான் சொன்னேன், ஆசீர்வாதத்தை எடுத்து குப்பையில் போடு, எனக்கு துட்டு வேணும், எனக்கு பணம் கொடுப்பீங்களா, நான் வேலை செய்கிறேன், இல்லைன்னா முடியாது. லெஃப்ட் ஆகிட்டேன். ஆனால் அந்த என்னுடைய தாயின் சகோதரியானவர் மறுபடியும் என்ன அந்த குரூப்பில் இணைச்சி விட்டு அவங்க என்னை திட்டினாங்க, பாரு எனக்கு மரியாதை கொடுக்குறதா இருந்தால் இதில் நீ இரு, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், ஜஸ்ட் வந்துட்டு மெயின்டைன் பண்ணி, ஏன்னா உனக்கு அந்த ஸ்கூலு அதெல்லாம் வச்சு உனக்கு பழக்கம், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் இருக்குது, அதனால் நீ இருன்னு சொல்லிட்டான். நானும் இருந்தேன். 1 வாரம் 2 வாரம் அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு நாள் அந்த வாட்ஸ்அப் குழுவிலிருந்து ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு ப்ரைஸ் லார்ட்னாங்க. ப்ரைஸ் லார்ட், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை நேற்றைய தினத்தில் இந்த 5 அதிகாரங்கள் படிக்கணும், அதில் இந்த அதிகாரம் படித்தாங்க, இந்த அர்த்தம் என்னன்னு எங்களுக்கு புரியல, நீங்கள் கொஞ்சம் சொல்கிறீங்களா, நீங்கள் தானே இந்த குழுவின் தலைவர். அவங்க கேட்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. லூஸு, எனக்கு பைபிள்னாலே என்னன்னு தெரியாது, என்கிட்ட வந்து இது கேட்குதுன்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் நோ பாய் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன், இன்சல்ட் பண்ணிவிட்டேன். ஏன்னா அப்படி பண்ணால் இன்னொரு முறை கால் பண்ணாதுன்னு சொல்லி. அந்த சகோதரி பாருங்கள் மறுபடியும் எனக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, தயவு செஞ்சு சொல்லுங்களேன், எங்களுக்கு புரியலன்னு தானே கேட்குறோம். அப்போ நான் சொன்னேன், இங்கே பாருங்கள் எனக்கு தெரியாது, அப்புறம் என்னத்துக்கு என்ன கேட்குறீங்க, கட் பண்ணிட்டேன். அவங்க மறுபடியும் கால் பண்ணாங்க. நான் இந்த பெண்ணின் இடத்திலிருந்து தப்பிக்கணுன்றதுக்காக ஓகே ஐ வில் சென்ட் யூ இன் வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு கூகுளில் போய் அந்த வார்த்தையை போட்டு அதுக்கான மீனிங்கை காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்பிவிட்டேன். அதுவும் ஆமேன் போட்டு சூப்பர்னு விட்டுருச்சு. இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கான ஒரு துவக்கம் நடந்தது. அந்த துவக்கத்திலும் என்னுடைய குடிப்பழக்கமும் என்னுடைய சிகரெட் பழக்கமும் மாறவே இல்லை. என்னுடைய சிகரெட் பழக்கம்னா ஒரு நாளைக்கு குறைந்தது 2 பேக்கெட் சிகரெட் குடிப்பேன். 2 பேக்கெட்ஸ் ஆஃப் சிகரெட்ஸ். அதுவும் ரொம்ப காஸ்ட்லியான சிகரெட், என்ன சிகரெட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த சிகரெட் குடித்தோன்னா நம்ம அந்த ஸ்மெல்லே வராது, அந்த அளவுக்கு சிகரெட் அவ்வளோ காஸ்ட்லி அது. அந்த சிகரெட்டை குடிப்பேன். அதுவே 2 பேக்கெட் குடிப்பேன். இப்படி ஒரு அக்லி லைஃப் வாழ்ந்து கொண்டிருந்தனால 3 தலைமுறை கிறிஸ்தவத்தை உடைய என்னுடைய குடும்பத்தில் நான் இருப்பதே அவர்கள் அவமானமாக நினச்சாங்க, கேவலமாக நினச்சாங்க. அதனால் என்னுடைய தாய் என்ன, மரித்து போவது நலம், ஒன்றா இவனை கொன்றுங்க, இல்லைனா மாற்றிருங்க, முழுவதுமாக மாற்றுங்க, இல்லைனா லெட் ஹிம் டை, இவனை கொன்றுங்க, எங்கேயாவது வழியில் போகும்போது வாகன கீகனை அடித்து செத்துருட்டும், இல்லைனா எங்கேயாவது தடிக்க விழுந்து எப்படியோ கொன்றுங்கன்னு சொல்லி உபவாசித்தாங்க. இது ஒரு பெரிய சாட்சி. இதை நான் சொல்ல காரணம் உண்டு. அநேக பெற்றோர் உங்களுடைய பெண் பிள்ளை அல்லது ஆண் பிள்ளை அந்த துவக்க வாழ்க்கையில் அந்த பிசாசானவனால் வஞ்சிக்கப்படும் பொழுது அவன் மீது வைத்திருக்கிற ஏதோ ஒரு தரிசனம் அது இன்னுமே இக்னைட் ஆகாத வாழ்க்கையில் வாழும் பொழுது அவனை ஒதுக்கி தள்ளிடக்கூடாது. கொஞ்சம் காத்திருந்தானா அவனுடைய திட்டம் நிச்சயமாய் அவனுக்கு வெளிப்படுத்த தேவன் செய்வார். அதே சமயத்தில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற வாலிபனோ வாலிப பிள்ளையோ, உன் மீது இருக்கிற திட்டம் ஒரு நாள் வெளிப்படும். அன்றைக்கி என் தாய்க்கு தெரியல. அந்த பைபிள் ரீடிங் ப்ரோக்ராம் எனக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு.
முதல்ல குடிப்பதை விட்டேன், அதுக்கப்புறம் சிகரெட்டை விட்டேன். ஆனாலும் நான் பிசாசின் இடத்துல டிபேட் பண்ணிட்டே இருந்தேன் ஆண்டவர் இடத்துல. எல்லா பழக்கத்தையும் விடணுமா? சிகரெட் தான் எனக்கு ஒரே ஒரு ஆறுதலாக இருக்குது, அதையும் விடணுமான்னு. அந்த மாதிரி நேரத்தில் தான் தேவன் எனக்கு ஒரு வசனத்தை எனக்கு காட்டி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு முறை பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். பைபிள் கூட எப்படி வாசிப்பேன்னா, இப்படி இருக்கும், இப்படி திறந்தேன், இப்படி நடுவில் கை வச்சு இப்படி திறந்தோடனே 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எனக்கு காட்டி கொடுத்தார். என்ன சொல்லுதுன்னா, நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான மொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்ததுன்னு. அதற்கு முன்னாடி இருந்த வசனங்கள் சொல்லுது, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருக்கிறார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். இந்த வசனம் தான் என் வாழ்க்கையை மாற்றினது. இந்த வசனம் சொன்னது போல, நாய் தன் கக்கினதை தின்னவும் திரும்பும் அப்படின்றது போல, நான் இந்த குடிப்பழக்கத்தை, இந்த சிகரெட் பழக்கத்தை, மற்ற பாவ பழக்கங்களை விட முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனம் எனக்குள் இருந்த அந்த ரோஷத்தை தட்டி எழுப்பி, நான் நாயா? அப்போ அந்த பாவத்தை நான் திரும்ப செஞ்ச நாயா? நான் ஆண்டவர்கிட்ட சொன்னதை மறுபடியும் மறந்து போய் அந்த பாவத்தை மேற்கொண்டா நான் ஒரு பன்றியா? என்னை பன்றினா வேதம் சொல்லுது, நாயினா சொல்லுதுன்னு. இனி ஒரு காலம் இந்த பாவத்தை தொட மாட்டேன். இனி ஒரு காலம் இந்த இச்சையில் விழமாட்டேன். இனி ஒரு காலம் இந்த சிகரெட் பழக்கம், மற்ற பழக்கங்களை நான் தொட மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். இவ்வளவு பெரிய வேதம் இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு வசனம் தான் என் வாழ்க்கையை மாற்றினது. என் அருமை சகோதர சகோதரியே, இந்த சாட்சி இன்னும் நீளமானது. ஆனால் அது 2வது பாகமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதர சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் தரிசனம் நிச்சயம் நிறைவேறும் காலம் என்று ஒன்று உண்டு. அது வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக இந்த உலகத்தால் வஞ்சிக்கப்படலாம், உங்கள் குடும்பம் உங்களை வெறுக்கலாம், ஏன் நீங்களே உங்களை வெறுத்துக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தேவ திட்டம் என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாக நிறைவேறும். தீர்க்க தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் நிச்சயமாக அது வரும். அது இனி தாமதிப்பதில்லைன்னு எழுதியிருக்கு. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இந்த காணொலியின் 2ஆம் பாகத்தை நாங்கள் அடுத்த வார புதன்கிழமை பதிவிடுவேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, உங்களுடைய பெற்றோரே உங்களுடைய பிள்ளைகளை கடிந்து கொண்டு வெறுத்து விடாதீங்க. நிச்சயமாக ஒரு நாள் அவன் வாழ்விலே பெரிய இடத்தை அடைவான். அதே போல வாலிபர்களே, பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து வேதனைப்பட்டு எதையும் முடிந்து விட்டது என்று முடிவுக்கு வர வேண்டாம். நிச்சயமாக குறித்த காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தி விடுவார். இந்த 2 நபர்களுக்கும் தேவையானது ஒன்று தான், பொறுமை. அந்த பொறுமை நிச்சயமாக நம் வாழ்க்கையை மாற்றும். இந்த சாட்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய இந்த வாழ்க்கையின் சாட்சி நான் மறுபடியும் இன்னொரு 2வது பாகமாக வரக்கூடிய புதன்கிழமை அடுத்த வாரம் நான் பகிர்ந்து கொள்வேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. God bless you.